உதயநிதி தம்பி, இன்னைக்கு என்ன பேசுனீங்க சட்டசபையில்? சனாதனத்துக்கு ஏதோ சொன்னீங்க என்ன? சனாதனம் எப்போ பார்த்தாலும் சனாதனத்தை கூட்டின்னு வந்துடுற தம்பி. நீ சனாதனத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க. நீங்கள் யார் கூட போய் கூட்டணி வச்சு ஜெயிக்கலான்னு இருந்தீங்க? நீங்களும் உங்கள் அப்பாவும் எடப்பாடியும். எடப்பாடி யார் கூட இருக்காரு? பிஜேபி கூட இருக்காரு. அப்போ அவரும் நீங்கள் இது உங்கள் அப்பா ஆதரவு தருவாராம், அவர் முதலமைச்சராக வரான். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னன்னா சவாதம் ஒரு பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருக்காரு எடப்பாடி. என்ன எப்படி நீங்கள் கூட்டணி வைப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது என்ன பாலிடிக்ஸு? ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்கள் யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. அதாவது திராவிடம் ஜெயிக்காது. இப்போ ஜெயிச்சு வந்திருக்காருல மினிஸ்டர் சிஎம், அவர் தான் என்றைக்குமே சிஎம். நீங்கள் அவருக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 20 நாள் டைம் கொடுத்தாலும் சரி, அச்சு தூக்கி 200 தொகுதியை வென்றுவார். இது எம்ஜிஆருக்கு நடந்தது. புரியுதா உங்களுக்கு உதயநிதி தம்பி? எம்ஜிஆருக்கு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் எப்படி வந்தார் தெரியுங்களா? சேம் அப்படி கிளாமரை அதே தான் நடக்கும். புரியுதா? இனிமேல் சனாதனத்தில் தூக்கிட்டு வராதிங்க தம்பி. உங்கள் அப்பா மோடிக்கு வெள்ளை பூரா பறக்க விட்டுட்டாரு. அதனால இனிமேல் உங்களுக்கு ரைடெல்லாம் இருக்காதாமே. அப்படியா? அப்போ யார் தான் உங்களை ரைட் பண்ணுறது? உங்ககிட்ட கருப்பு பணம்லாம் இருக்காமே, அதெல்லாம் யார் வாங்குறது? உங்கள் பக்கத்துலேயே உதயநிதி சார், உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு. அவர் மேலே 88 கோடி ஊழல் இப்போ தான் போட்டு போயிட்டு வருது. ஆமாம், இதெல்லாம் அரெஸ்ட் ஆக மாட்டீங்களா? இதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டும்தானா? அடக்குவது என்ன நியாயமோ என்ன தர்மமோ? இந்த சத்யராஜ் ஒருத்தர் இருந்தார். அவர் எனக்கு ஒரு பாட்டு படிக்கிறார். நீங்கள் சூப்பராக பேசிட்டீங்க. அது ஒரு பப்ளிசிட்டி அதானே? சத்யராஜ் இருக்கிறார்ல, சத்யராஜ் ஒரு பாட்டு பண்ணீங்க எம்ஜிஆர் பாட்டு. அது யார் பொருந்த தெரியுமா? என்னோட தலைவர் பொருந்தும், புரட்சி தலைவர். எங்கள் புரட்சி தலைவர் முகத்தை காட்டினா சும்மா பளபளன்னு இருக்கும், தங்கம் ஜொலிக்கும். எங்கள் புரட்சி தலைவர் போங்கடா.